ஸ்டிச்சு உள்ள விட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்டிச்சை பின்னுக்கு தள்ளிட்டு பக்கமாக இருக்கிற ஹோல்ஸ் வழியாக ரன்னிங் நூல் எடுத்தோம்னா 3 லூப் இருக்கும். 3 லூப்லேயும் ரன்னிங் நூல் எடுக்கும் பொழுது ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே பேக் போஸ்ட் ஸ்டிச்சு கிடைக்கும். அடுத்த ஸ்டிச் போடும்போது நல்லா கவனிங்க. ஊசியில் ரன்னிங் நூல் எடுத்துட்டு இப்போ பேக் சைடில் இந்த ஹூக்கை 2 ஸ்டிச்சுக்கு நடுவில் விடணும். இப்போ ஹூக்கு மேலே வந்துச்சு. பக்கத்தில் இருக்கிற ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல்ஸ் வழியாக ஹூக்கை விட்டு ரன்னிங் நூலை எடுக்கும்போது 3 லூப் இருக்கும். 3 லூப்லேயும் ரன்னிங் நூலை எடுத்தோம்னா ரெண்டாவது ஆஃப் டபுள் க்ரோஷே பேக் போஸ்ட் ஸ்டிச்சு கிடைக்கும். ஆஃப் டபுள் க்ரோஷேட் போட தெரிஞ்சாவே இந்த ஸ்டிச்சை ஈஸியாக போடலாம். ஹூக்கை பேக் சைடில் இருந்து விட்டு ஸ்டிச்சுக்கு கீழே தள்ளிட்டு இந்த ஸ்டிச்சுக்கு பக்கமாக இருக்கிற ஹோல்ஸ் வழியாக ரன்னிங் நூலை மேலுக்கு இழுக்கும் பொழுது 3 லூப் கிடைக்கும். 3 லூப்லேயும் ரன்னிங் நூல் எடுத்தோம்னா மூணாவது பேக் போஸ்ட் ஸ்டிச்சு ஆஃப் டபுள் க்ரோஷேட்டில் கிடச்சிச்சு. இதே போல் தான் பேக் போஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்டிச்சு போட்டுகிட்டே போகணும். இது நான் வீடியோக்காக தான் இது போல் போட்டிருக்கேன். அது நம்ம ப்ராஜெக்டாக பண்ணும்போது அது ரவுண்ட் ஷேப் இல்லை எப்படி வருதோ அது போல் போடலாம். ஆனால் பேக் போஸ்ட் ஸ்டிச்சு ஆஃப் டபுள் க்ரோஷேட்டில் இப்படி தான் போடணும். ஆஃப் டபுள் க்ரோஷேட் பேக் போஸ்ட் ஸ்டிச்சில் செகண்ட் லைன் போட்டு முடித்த பிறகு தேர்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 2 செயின் ஸ்டிச் போட்டு